Hi viewers, welcome to Chintu Sai Kitchen. நம்ம இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கோவக்காய்னாலே சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். இது மாதிரி கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் குருமா, கோவக்காய் கறி அந்த மாதிரி அடிக்கடிக்கு சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். வெங்காயம் இப்போ பாதி பொரிஞ்சிருக்கு. 10 பல்லு பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி வெங்காயம் பூண்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன் நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும்னா நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இந்த நீல வாக்கில் கட் பண்ணுறது. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்காது, நமக்கு நல்லா வெந்துடும். கோவக்காய் நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு இப்போ இந்த டைமில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுமாரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 tablespoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கோவக்காவில் ஒன்றோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 tablespoon மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவும் கோவக்காவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தனியாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் 1 tablespoon ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. 5 minutes குக் ஆகட்டும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதில் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். கோவக்காயோடைய உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஃப்ரை ஆகிடுச்சு கோவக்காய். இப்போ ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சு பாயில் பண்ணலாம். ஓகே, பாயில் ஆகிடுச்சு. 1/2 spoon சோம்புத்தூள் ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவர் வரதுனால சோம்புத்தூள் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் மல்லி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ பவுலில் சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை தயிர் சாதத்துக்கு கூட வச்சு கொடுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் கலை. நன்றி, வணக்கம்.